வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் உலகின் மடியில். நண்பர்களே, நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் போகிற ரோடுங்க. அந்த ஜங்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா ஜிவா அப்படின்னு சொல்லி மெட்டர்னிட்டி வியர். என்ன கேட்டிங்கன்னா இது முற்றிலும் ஒரு பெண்களுக்கான பதிவுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கன்சீவ் ஆன நாள்லேருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற இதெல்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த பின்னாடி எந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு சொல்லி அங்கே வச்சுருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வேண்டிய விளையாட்டு சாமானங்கள் திங்ஸு நிறையா இருக்குது. நம்ம அதான் இங்கே தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிவா மெட்டர்னிட்டி வியர் அந்த ஷோரூமில் இருந்துங்க. இப்போ ரேஷ்மா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி பற்றின அதிகமான தகவல் இன்னும் அவங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாய், திஸ் இஸ் ரேஷ்மா ஃப்ரம் ஜிவா மெட்டர்னிட்டி வேர். இது கம்ப்ளீட்லி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும். மெயின்லி கார்மெண்ட்ஸ். இந்த ப்ரெக்னென்ட் டைமில் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே கார்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு ப்ளஸ் நர்சிங் ஜிப்ஸோட எல்லாமே கன்சீல் ஜிப் தான். எதுலேயும் விசிபிளாக இருக்காது. நீங்கள் நார்மலாக ப்ரெக்னென்ட் டைம்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக ஃபீடிங் அப்போவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இதை டிசைன் பண்ணது கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா மேஜாய் மேம் அப்படின்ட்டு. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் யாருக்கும் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஷீ இஸ் பேஸ்ட் ஆன் ஃபேஷன் டிசைனிங். ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணி நிறைய பேர்கிட்ட என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணாங்களோ அதெல்லாம் விசாரித்து அது போக எல்லாத்துக்கும் இன்னும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா தில் ஃபீல் கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக அவங்கள டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாப் ஸ்டார்ட் பண்ணி 9 months ஆகுது. சித்தாபுதூர் ஷாப்பு. ஸோ மேஜாய் மேம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் டைம்ஸில் அவங்க ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் இன்னொருத்தவங்க ஃபேஸ் பண்ணக்கூடாது, அந்த சிரமம் இன்னொருத்தவங்க படக்கூடாதுன்றதுக்காக ஸோ ரொம்ப கவனமாக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே கம்ப்ளீட்லி. அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 2012ஆம் ஆண்டில். அப்போ லைக் மேம் குட்டியாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷாப் இன்னும் கொஞ்சம் அவங்களோட ஐடியாஸ்னால ப்ளஸ் அவங்களோட எஃபர்ட்னால நிறைய வளர்ந்துச்சு, நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 27 பிரான்ச்சஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ எங்களோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா கொச்சினில் இருக்குது. அங்கே தான் எல்லாமே கம்ப்ளீட்லி மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இங்கே எந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வேறு தேர்ட் பார்ட்டியோடது கிடையாது. கம்ப்ளீட்லி ஜிவாவோட ஓன் ப்ரொடக்ஷன் தான். எல்லாமே அவங்க ப்ரெக்னன்சி டைமில் ஃபீல் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு வேண்டி ஓனாக தயார் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூரில் 2 அவுட்லெட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில், அங்கே சௌரிபாளையம் பிரிவு வேலன் டெஸ்க்கு பக்கத்தில் 2 yearsஆக ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கே நல்லா போயிட்டு இருக்கிறதுக்கு பார்த்து நிறைய பேர் கேட்டு இன்னும் லைக் ஈஸியாக நியர்பையாக எங்கேயாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் இங்கே சித்தாபுதூர் ஷாப்பில் இன்னொரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அங்கே நல்ல ரீச் இருந்ததுனால நாங்கள் இங்கே ஒரு சித்தாபுதூரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 year ஆச்சு. சித்தாபுதூரில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ணா சிக்னல் இருக்கு இல்லையா, அங்கே இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஆப்போசிட்டில் இந்த மிடில் அந்த பிரிட்ஜுக்கு கீழேயே இருக்கும். உங்களுக்கு முன்னாடியே இருக்கும் அவுட்லெட்டு. ஸோ தட் எல்லாருக்கும் ஈஸியாக பாசஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும்.
ஜிவா மெட்டர்னிட்டி வியர் ஷோரூம்குள்ளே தான் இருக்கிறேங்க. அந்த ஆடைகள் பற்றின விவரங்கள் இப்போ ரேஷ்மா நம்மோடு கூட இணைஞ்சிருக்கிறாங்க. மேல் அதிகமான தகவல் அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே இருக்கிற கார்மெண்ட்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கன்சீல்டு ஜிப் தான். எதுலேயுமே வந்து ஜிப் வந்து விசிபிளாக இருக்காது. ஸோ இதில் இருக்க நர்சிங் ஜிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒன் சைடு மட்டும் இல்லாமல் டபுள் சைடு இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு எந்த பக்கம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பக்கம் ஃபீட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே போகும்போது உங்களுக்கு இது ஃபீடிங் டாப்ஸ் மாதிரி இருக்காது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ ப்ரெக்னென்சி டைம்ஸில் வந்து நிறைய பேர் வந்து இந்த நர்சிங் டாப்ஸ்லாம் போடுறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அந்த ஜிப்பெல்லாம் விசிபிளாக இருக்கும், அந்த பேட்டர்ன்ஸ்லாம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் இப்போ ப்ரெக்னென்சி டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஃபீடிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாதிரி எல்லா டாப்ஸும் வந்து கன்சீல்டு ஜிப்பில் தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்ஸில் மாதிரிலாம் இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு லேட்டர் ஆன் பேபி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டம்மி எப்படியும் குறைஞ்சிரும். அப்போ வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்ஸு ஸோ கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு வெயிஸ்ட் பார்ட்டில் டைட் கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு நல்ல பேட்டர்னாக இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா எங்ககிட்ட ரேயான் அண்ட் காட்டன் மெட்டீரியல் தான். ஸோ அவங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்கு. அண்ட் பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது எந்த விதத்துலேயும் குத்தாது, ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. எல்லாமே வந்து நல்ல டை பண்ண மெட்டீரியல். ஸோ தட் பேபிக்கு டை அலர்ஜியாக சான்சஸ் இல்லை. ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ஏலைன் கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிட் இருக்க டாப்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் தை சைஸ் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ப்ரெக்னென்சி டைமில். ஸோ அதனால் ஏலைன் கட்டு தான். உங்களுக்கு வந்து தைஸ் எல்லாம் வந்து விசிபிளாக இருக்காது. கீழே இருந்து தான் உங்களுக்கு ஸ்லிட் வரும். ஃப்ரண்ட் பாக்கெட்ஸ் இருக்கனால உங்களுக்கு ஏதாவது கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஜிப்ஸ் இருக்கும், நல்ல குவாலிட்டியோடது. இதையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு என்ன கேரி பண்ணணுமோ அதெல்லாம் கேரி பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு பக்கம் வந்து உங்களுக்கு ஜிப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு புஷ் பண்ணி இப்படி தள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிப் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா சல்வார் டாப் அண்ட் பேண்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் 2 ஜிப் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபீடிங்க்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ரேயான் மெட்டீரியல். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் வந்து ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 5 மந்த்லேருந்து ஒரு 9th மந்த் வரைக்கும் நீங்கள் டம்மி க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸ் எல்லாம் வந்து எலாஸ்டிக்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்னஸ் கொடுத்துருப்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு. இப்போ நார்மலாக 5 மந்த்ஸ் to 9 மந்த்தில் வந்து பேண்ட் எல்லாம் வந்து டைட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வயிறெல்லாம் அழுந்தும் ஒரு எலாஸ்டிக் பேண்ட்ஸ் எல்லாம் போடும்போது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கிரிப்னஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ பேபி பார்னுக்கு அப்புறமும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளேருந்து உங்களுக்கு நல்லாவே சீம் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ தட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு டம்மி க்ரோத் அப்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீடிங்க்கு அப்புறமும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பலாசோ டைப்பில் உங்களுக்கு பேண்ட் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி டாப் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வித் துப்பட்டாவோட வந்துடும். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே சல்வார் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேண்ட்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு காட்டன் பேண்ட்ஸு, கேதரிங் பேண்ட்ஸ் அண்ட் பட்டியாலாஸ் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி பைஜாமா செட் பார்த்தீங்கன்னா சில பேர் நைட்டிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க வீட்டில் போடுறதுக்கு. இந்த மாதிரி பைஜாமா செட் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் உள்ள பேண்ட் மாதிரி தான் இருக்கும் இதுக்குள்ளே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நைஸ் டாப் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜிப்ஸோடு இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்போடு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பட்டன் பண்ணிக்கலாம். கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எங்ககிட்ட இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் வந்து மெட்டர்னிட்டி கிட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் பேபி பார்ன் ஆனதுக்கப்புறம் தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் இதிலே இருக்குது. பேபிக்கும் மாமுக்கும் தேவையான ப்ராடக்ட் எல்லாமே இதிலே கவர் ஆயிடும். நீங்கள் எதுவுமே வந்து தனித்தனியாக வாங்கணுன்ற அவசியம் இல்லை. கம்ப்ளீட் பேக்கேஜ் ப்ரைஸாக வந்து உங்களுக்கு மெட்டர்னிட்டி கிட்லேயே கிடைச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றது காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குவிக் ட்ரை இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லாவே
பெருசாக இருக்கும். ஸோ தட் பேபியை வந்து யூரின் போச்சுன்னா அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கானிக் கலர்ஸ் தான். ஸோ பேபிக்கு வந்து எஃபெக்ட் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா ஹூட் டவல். இது வந்து பேபியை வந்து நீங்கள் கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ரேப் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேபியை வந்து கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி பாத் ஷீட் இருக்குது. இந்த பாத் ஷீட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்த ஆயில் பாத் கொடுக்குறாங்களே பேபிக்கு, அது இந்த மாதிரி ஷீட்டில் படுக்க வச்சுக்கலாம். இதில் வந்து பேபிக்கே வந்து அப்சார்வ் ஆகும். பேபிக்கு அந்த ஆயில் கண்டென்ட் எல்லாம் வந்து ஃபேப்ரிக்ல ஆகாமல் பேபிக்கே கம்ப்ளீட்லி அப்சார்வ் ஆகும். இது நல்லா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நர்சிங் கவர் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்போட இருக்குது. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து கம்ப்ளீட்லி வந்து கவர் ஆகிக்கும் இந்த மாதிரி. ஸோ பேபிக்கும் மாம்க்கும் மட்டும் ஐ கான்டாக்ட் இருக்கும். காட்டன் தான் இது. எங்கேனாலும் லைக் போர்ட்டபுளாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ யூஸ்வலி வந்து விமென்ஸ் பார்த்தீங்கன்னா துப்பட்டாஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்கேனாலும் கொண்டு போய்க்கலாம். ஜஸ்ட் ஃபீட் பண்ணும்போது இது இந்த இது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து மடிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி நர்சிங் பேட் வரும் மாம்க்கு தேவைப்படுற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா மில்க் எக்ஸிஸ்டிங் வந்து நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நர்சிங் பிரெஸ்ட் பேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் தான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பேபி மிட்டன்ஸ் அண்ட் குட்டீஸ். பேபிக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நியூ பார்ன் பேபிக்கு தேவைப்படுற மாதிரி இந்த மாதிரி இது வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு க்ளோத்திங் ஒரு 1 piece வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டைப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேபிக்கு. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேபிக்கு போடுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு 1 piece வந்துடும். இது பார்த்தீங்கன்னா பேபி பிளாங்கெட். ரொம்பவே வந்து ஸ்மூத் டெக்ஸ்சரோடு இருக்கும். ஸோ பேபிக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை ரேப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் லைக் பிளாங்கெட் மாதிரி கம்ப்ளீட்லி போட்டுக்கலாம். கீழேயும் லைக் ரேப் பண்ணுறதுக்கும். இது பார்த்தீங்கன்னா பேபி பெட். ஸோ இந்த மாதிரி வெல்க்ரோவோட இருக்கும். பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது இது போட்டுக்கலாம். ஸோ மெயின் திங் ஸ்டார்டிங்கில் பேபிக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஜப்லா அண்ட் நாப்பீஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃபைன் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க அண்ட் பியோர் காட்டன். இது வந்து பேபிக்கு வந்து இது எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு வந்ததுனால ஜஸ்ட் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி வாஷ் பண்ணால் போதும். அண்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி. ஸோ இந்த மாதிரி ஃபைன் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. பேபிக்கு எந்த விதத்துலையும் இச்சிங் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஷர்ட் டைப் ஜப்லா. இது வந்து பேபிக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். யூஸ்வலாக இந்த ஷோல்டரில் கட்டுவாங்க இல்லையா, அந்த ஜப்லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேபிக்கு தலைவலியாக பூத்தும்போது ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஷர்ட் டைப்பு. ஸோ தட் அவங்களுக்கு ரொம்ப ஃபைன் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து போடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் பியோர் காட்டன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெர்லைஸ்டு பீஸ் தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ இது ஜப்லா அண்ட் நாப்பீஸ் வந்து 9 pieces கிடைக்கும். இந்த மாதிரி காட்டன் டவல் இருக்குது இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு 9 pieces வரும். ஸோ இது நல்லாவே பெருசாக இருக்கும். பேபியை ரேப் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லலாம் இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கம்ஃபர்டபுள். ஏன்னா பேபிக்கு வந்து டை அலர்ஜி ஆக சான்சஸ் இல்லை. ஸ்டார்டிங்லலாம் வந்து சில குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா கலர்ஸ் யூஸ் பண்ண போகும்போது லைக் ரேஷஸ்ஸு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனால் இந்த மாதிரி பியோர் காட்டன் யூஸ் பண்ணுறது பேபிக்கு வந்து ஒரு சேஃப்டினஸ். அப்புறம் பாப்பா வந்து பால் குடிச்சிட்டு கதைக்கும் இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி பர்ப் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அப்சார்பிங் திங் இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேபிக்கு வந்து துடைக்கிறதுக்கு. இல்லைன்னா சரியாக துடைக்காமல் போச்சுன்னா பாப்பாவோட உதடுகள் வந்து கருப்பாக சான்சஸ் இருக்குது. அதனால வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி துடைக்கிறது ரொம்பவே கம்ஃபர்டபுள். இது பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி பெல்ட். இதுதான் ஆக்சுவலி ரொம்பவே ஸ்பெஷல். பிகாஸ் இப்போ யூஸ்வலாக வந்து ஃபீட் பண்ணும்போது எல்லோரும் வெல்க்ரோ மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. வெல்க்ரோனால என்ன ஆகும்னா பேபிக்கு ஹீட் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இது கம்ப்ளீட்லி காட்டன்.
இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லைக் வயிறு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக் லேயர்ஸ் இருக்கும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கு இல்லைங்களா, இந்த இது கட்டும்போது சென்டர் ஆஃப் தி ஸ்டமக் வந்து கவர் ஆகும். அவங்க எந்த அளவுக்கு தாங்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கலாம். அப்புறம் இந்த லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் லேயர்ஸ். ஸோ இது வந்து அப்பர் அண்ட் லோவர் அப்டமன் வந்து கவர் ஆகும். இது என்ன ஸ்பெஷாலிட்டினா, முன்னாடிலாம் சாரீஸ் வந்து லைக் கட்டுவாங்க வயிறு கட்டுறதுக்கு வேண்டி. அதுக்கேற்ற மாதிரி இதுவும் காட்டன் தான். நல்ல ரிசல்ட் இருக்கும். சீக்கிரம் வயிறு குறைஞ்சிரும். அண்ட் பேபிக்கு எந்த விதத்துலையும் ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. ஃபீட் பண்ணும்போது மட்டும் எந்த ஒரு இதுவும் போட வேண்டாம். பிகாஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணுற கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது. அதனால இந்த லாஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கட்டிக்கலாம். ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். வயிறு சீக்கிரம் குறைஞ்சிரும். இது கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா அப்பர் அப்டமன், ஸ்டமக் அண்ட் லோவர் அப்டமன் கவர் ஆகும். லைக் ட்ரெஸ்ஸுக்குள்ளேயும் போட்டுக்கலாம், வெளியவும் போட்டுக்கலாம். அது வந்து உங்களோட விஷ் தான். பட் எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியாது அண்ட் கரெக்டாக உங்களுக்கு ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெட் செட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 சைட் பில்லோஸு அண்ட் ஒரு ஹெட் ரெஸ்ட்டோடு வந்துடும். இந்த 12 மாதிரி. ஸோ வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒரு வெல்க்ரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். 2 சப்போர்ட் பில்லோஸு இந்த மாதிரி ஒரு 12ஓட வந்துடும். இந்த ஹெட் ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னா, பாப்பாவுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் தலை ஷேப் ஆகிறதுக்கு வேண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் இந்த மாதிரி தனியாக எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். பேபி வந்து போர்ட்டபிளாக படுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டவல், பெரிய டவல் ஒன்று வந்துடும் பேபிக்கு துடைக்கிறதுக்கு வேண்டி. அண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டெர்லைஸ்டு பீஸ் தான் கொடுப்போம். யார் கையும் பட்டிருக்காது. இது ஒர்க் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ காட்டினது உங்களுக்கு சாம்பிள். இது பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைஸ்டு பீஸு. இந்த மாதிரி ஃபுல் பேக்டாக வந்துடும். உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ் தான் அவைலபிள் இருக்கும். எதுவுமே யார் கையும் படாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக முடிச்சுருப்பாங்க, ஃபைன் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து உங்களுக்கு தனித்தனியாகவும் அவைலபிள் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு பேக்கேஜ் ப்ரைஸ், பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இந்த கிட்டில் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க இல்லைங்களா, ஜப்லா, நாப்பி, அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நர்சிங் பேடி. பேபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குக் ட்ரை, அப்புறம் ஹுட் டவல், அப்புறம் வந்து ட்ரா எக்ஸ்டென்ஷன், பேபி பேண்டி, பேபி ஷீட்டு, இது எல்லாமே வந்து பாருங்கள். மதருக்கு தேவையான நர்சிங் கவர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக இங்கே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் நியூ பார்ன்லேருந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கான பேபிக்கான பேபிஸ் வந்து நார்மலாக வீட்டில் வேர் பண்ணுறதுக்காக வந்து நைட் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செப்பரேட் பேண்ட் அண்ட் ஷர்ட் இந்த மாதிரி இருக்கும். பனியில் நிட்டட் மெட்டீரியல், இது எல்லாமே பேபிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜம்ப் ஷூட்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. பேபி ஃப்ராக்ஸ் இருக்குது. 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்கில் வந்து உங்களுக்கு பேபி ஃப்ராக்ஸ்லாம் இருக்குது. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பேபி மதர் காம்போ மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி மதருக்கும் உங்களுக்கு வரும். நம்ம பேபி மதர் காம்போ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மதருக்கு தேவையான இன்னர்ஸ் இருக்குது, பேண்டி இருக்குது, ப்ராஸ் இருக்குது. எல்லாமே வந்து ஃபீடிங் ப்ராஸ் தான் உங்களுக்கு. காட்டன் ஃபேப்ரிக்கில் இருக்குது உங்களுக்கு. 2 மெட்டீரியலில் எங்ககிட்ட அவைலபிள். ஒன்று பார்த்தீங்கன்னா காட்டன், அது வந்து உங்களுக்கு ஸ்கின் கலரில் அவைலபிள் இருக்கும். அது வந்து இப்போது மதருக்கு வெளியே நீங்கள் வாங்குகிற பிராண்ட் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து மெஷர்மெண்ட் மாறலாம். இது ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ரெக்னன்சிக்காக இது டிசைன் பண்ணியிருக்கிறனால கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிக்டட் மெட்டீரியல், இது வந்து நிக்டட். இது வந்து எக்ஸ்பெண்டபிள் மெட்டீரியல். உங்களுக்கு க்ரோத்துக்கு தகுந்த மாதிரி இது வந்து அட்ஜஸ்டபிள் ஆகிருக்கும்.
இது ஃபீடிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு வருங்க. இது ஏன் நாங்கள் வந்து மைல்டு ஸ்கின் கலரில் ஒயிட்டில் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபீடிங் டைமில் வந்து இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட். ஏன்னா வந்து டை அலர்ஜி ஆகாமல் இருக்கிறதுக்காக பேபிக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பேபிக்கு நீங்கள் தான் வச்சுட்ருப்பீங்க. அதனால் வந்து இந்த மாதிரி கலர்ஸில் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதெல்லாம் எல்லா சைஸ்லேயும் உங்களுக்கு வந்து இங்கே அவைலபிள் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி பேண்ட்டி. இந்த பேண்ட்டி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். எப்படின்னா இப்போ நீங்கள் நார்மலாக வேர் பண்ணுற பேண்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா கீழவே உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். அது வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் இந்த பேண்ட்டி வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் யூஸ் பண்ணுற பேண்ட்டி. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இங்கே வந்து லேஸ் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து அழுந்துற மாதிரி கஷ்டம் வந்து உங்களுக்கு இருக்காது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து இது சின்னதாக இருக்குது அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஏன்னா இது நல்லா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெண்டபிள் ஆகும். உங்களுக்கு க்ரோத்துக்கு தகுந்த மாதிரி இது வந்து நல்லா எக்ஸ்பெண்டபிள் ஆகிக்கும். ஆஃப்டரும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு 2 கலர்ஸில் அவைலபிள். அப்புறம் நார்மல் பேண்ட்டியும் எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் ஆஃப்டர் யூஸ் பண்ணணும் எனக்கு நார்மல் பேண்ட்டி தான் வேணும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நார்மல் பேண்ட்டியும் எங்ககிட்ட இருக்குது. இந்த பேண்ட்டி நீங்கள் ஆஃப்டர் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது என்ன நம்ம நார்மலாக வெளியே வாங்குகிற லேஸ் டைப் மாதிரி இது இருக்காது. இந்த லேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இது வேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த உறுத்தல் ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக இதில் இருக்கவே இருக்காது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து மெட்டர்னிட்டி ஸ்லீப்பிங் பில்லோ. இது பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து அவங்களுக்கு கால் வந்து ஒட்டி படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, முட்டியும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கால் வந்து விரிச்சு படுத்துக்கலாம். இந்த பார்ட் வந்து ஹெட் வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தூங்குறதுக்கு வந்து லைக் போர்ட்டபிள் இந்த பக்கமும் வச்சு படுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த பக்கம் உங்களுக்கு எந்த பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு படுத்துக்கலாம். இது நாட் ஒன்லி ஃபார் ஸ்லீப்பிங். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ப்ரெக்னென்சி டைமில் பேக் பெயின் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக் சப்போர்ட்டிங் பில்லோ மாதிரி வச்சுட்டு இது வந்து உங்களுக்கு கால் கிட்ட தெரியுதுங்களா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த சீட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. உங்களுக்கு கார் ட்ராவலிங்கோ இல்லை வீட்டில் சோஃபாவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சீட் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பேக் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சீட்டிங் பொசிஷனுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீடிங்க்கு பேக் சப்போர்ட்டோடு வந்து ஃபீடிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெட்டர்னிட்டி பில்லோ வந்து ஃபீடிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உள்ளே உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டமோடு இருக்கும். நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு பாப்பா நகராமல் இருக்கீங்களா அதுக்கு வேண்டி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லேட்டரான் நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணி லைக் ஒரு குஷன் மாதிரி ஒரு ஜஸ்ட் ஹெம்மிங் பண்ணிவிட்டு ஒரு குஷன் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிப்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரான் ப்ராடக்ட் தான் இருக்குது. 2 லேயர் காட்டன் ஷீட் கொடுத்து அதுக்குள்ளே தான் ரெக்ரான் கொடுத்துருக்கோம். ஸோ ரெக்ரான் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் காட்டன் பில்லோஸில் எடுக்கும்போது உங்களுக்கு பாலாக தேங்கி நிற்கும். இந்த ரெக்ரான் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்க்கு அப்புறம் இந்த ரெக்ரான் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய மெட்டீரியல். ஸோ நீங்கள் இது உள்ளே இருக்க பாட்டு தனியாக எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கவரையும் நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டு வந்து நெட் ஸ்டாண்டோட வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஜிப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பேபிக்கு வந்து படுக்க வச்சுக்கலாம். நெட் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜிப் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து இந்த மாதிரி உள்ளே தள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு பேபிக்கு பெட் மாதிரி வந்துடும். தூங்க வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாப்பாவுக்கு ஒரு வேளை நைட் டைமில் பேபி தூங்க வைக்கிறதுக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி நெட் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போர்ட்டபிள் தான், நீங்கள் எங்கேனாலும் கேரி பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த ஜிப் போட்டு நீங்கள் தூங்கும்போது இதை போட்டு விட்டுக்கலாம். நார்மல் டைமில் நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். பாப்பா தூங்குது டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் கொசுக்கள்
கடியெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நெட் ஸ்டாண்டில் யூஸ் பண்ணுவோம். நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் எங்கேனாலும் கொண்டு போயிடலாம். கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அது போக உங்களுக்கு நெட் இருக்கனால தூங்க வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொசு கடியெல்லாம் வந்து இருக்காது. மஸ்கிட்டோஸ்லாம் உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செக்யூர்டாக இருக்கும் பேபி. இந்த கிராடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டோட வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து பேபிக்கு நல்ல கம்ஃபர்ட் ஸ்லீப் இருக்கும். ப்ளஸ் இது வந்து மல்டி பர்பஸ். இது டீஅட்டாச்சபிள் தான். வேணும்னா போட்டுக்கலாம், என்ன எடுத்துக்கலாம். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த இது கட்டுற ஆப்ஷன். இந்த ஹேங்கரில் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா டைட்டாக உங்களுக்கு ஒரு சீட்டிங் பொசிஷன் மாதிரி வந்துடும். இங்கே வந்து 2 சிப்ஸ் இருக்குது. ஸோ பாப்பா வந்து கால் வந்து வெளியே விட்டுட்டு விளையாண்டுக்கலாம். அண்ட் இந்த பார்ட் வந்து பேபிக்கு வந்து விழாமல் இருக்கிறதுக்கு செக்யூர்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உட்டன் டாய்ஸ் நிறைய வச்சுருக்கிறாங்க. இந்த உட்டன் டாய்ஸை பற்றி விளக்கமாக வந்து இப்போ நம்மளுக்கு ஜெயஸ்ரீ மேடம் நம்மோடு கூட இணைஞ்சிருக்கிறாங்க. மேலும் அதிகமான தகவல் அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேடம். இந்த உட்டன் டாய்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் எங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் டாய்ஸ் தான். இது ஃப்ரூட்ஸு ஃப்ளார்ஸ்லேருந்து தான் வந்து இது வந்து டாய்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பேபிஸ் வந்து இது வாயில் வச்சாலும் வந்து ஒன்றும் ஆகாது. நேச்சுரல் ப்ராடக்ட் இது எல்லாமே. இது வந்து மேஜிக்கல் டாய்ஸ். ஸோ இது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது டான்ஸ் ஆடும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிக். இந்த டாய் பார்த்தீங்கன்னா நல்லா பேபிக்கு வந்து நம்ம ப்ளே பண்ணி காமிக்கலாம். ரெண்டாவது இதில் வந்து விசில் இருக்குது. இதில் நம்ம பாப்பாவுக்கு விசிலை ஊதி காமிக்கலாம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பசில்ஸ். இதுவும் வந்து ஹுட்டில் தான். இது நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கிறனால பேபிக்கு வந்து நிறைய கலர்ஸ் காமிக்கலாம். ரெண்டாவது நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேபிக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ரெண்டாவது இது வந்து பம்பரம். நம்ம பார்க்குற பம்பரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டான பம்பரம். ரொட்டேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸாக அது மாறும். அப்புறம் இது வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி. இதில் நல்லா சவுண்ட்ஸ் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாய் வந்து இப்போ பேபி கொஞ்சம் நடக்க ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் வந்து இது பாப்பா வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி இதில் ரோப் ஒன்று கொடுத்துருப்பாங்க.
இதை வச்சு பாப்பா வந்து இழுத்துட்டு போகலாம். இழுக்கும் போது உங்களுக்கு வந்து சவுண்ட் வரும். இந்த டாய்ல பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நம்ம இப்போ பண்ணும்போது சவுண்ட் வரும். ரெண்டாவது இதில் விசில் இருக்குது, விசில் சவுண்டு. அப்புறம் நம்ம நல்லா ரெண்டாவது நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து வெஜிடபிள்ஸ் கலர்ஸுங்கிறனால பாப்பா வாயில் வச்சாலும் ஃபுல்லாக இது இருக்காது. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கான எந்த டாய்ஸும் கிடையாது, எல்லாமே வந்து வுட்டில் இருக்கிறதா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் பாட்டில் பண்ணது. இது வந்து இது விசில் தான். இப்படி ஊதும் போது ஒரு சவுண்ட் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊதும் போது இது குயில் கத்துற மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இப்போ இதில் தண்ணி இல்லை, நான் உங்களுக்கு ஊதி காமிக்கிறேன். இது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் வரும்.
உலகின் மெடிக்கல் யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள். நம்ம நிகழ்வுகளை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.